என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு அவர் ஒரு 20% தாண்டி ஒரு பேஸ் ஓட்டோட தான் உள்ளே வராரு அப்படிங்கிறத நாங்கள் வெவ்வேறு சர்வேக்கள் இதிலெல்லாம் வந்து நாங்கள் கணிக்கிறோம். அப்போ என்னென்னா களம் வந்து ஒரு தீவிரமான மும்முனை போட்டியை நோக்கி எல்லாராலையும் சொல்றது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அவங்க இனிமே இல்லையா இருக்காங்களாங்கிறது தானே. அவங்களுக்கு இதில் என்ன புது செய்தி இருக்கு? ஐயா அண்ணாமலையோட தலைவர் பதவியை வந்து மாத்திட்டாங்க இல்லைங்களா, அதை நீங்க கவனத்தில் எடுக்கணும். அது கரெக்ட். ஆனா அதிமுக கூட்டணி உடையக்கூடிய பட்சத்துல திரும்ப அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்கா பழைய இடத்துக்கு வர மாட்டாரா? அதை அவங்க டிக்டேட் பண்ண முடியாதுல்ல. தாவேக வழிக்கிற அளவுக்கு நம்ம ஒத்துமையா எல்லாரும் சேரணுங்கிறப்போ எப்படி நீங்க இருக்கிறதே அஇஅதிமுக தாவேகாவை கூப்பிடுறதுங்கிறது வேற கணக்கு. ஒரு தாமரை வேணும்னு சில பேர் பேசுறாங்க இல்லைங்களா, அதிருப்தியில தான் திரும்பி இருக்காரா? எப்பவுமே ஆவேசமாக செய்தியாளர்கள் கிட்ட பதில் சொல்ற ஜெயக்குமார் கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. அது செய்தியாளர்கள் நேரடியாவே கேக்குறாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பத்தி கேள்வி கேட்டா ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒரு சைடை மட்டும் கொஸ்டினா த்ரோ பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், ரெண்டு சைடையும் பாருங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வேற மாதிரி இருந்தது, இப்போ ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அதோட பொலிட்டிக்கல் கிராஃப் வேற மாதிரி பார்க்கப்படுது. ஒரு காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப நிலையா இல்லை இல்லையா? என்ன அப்படியான ஆச்சரியம். ஒரு சில தலைவர்கள் தானே சார் அதிருப்தியில படிச்சீங்களா? ஓபிஎஸ் டிடிவியோ திமுக நோக்கி வருவாங்கன்னு நம்ப முடியுமா? ஒரண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். பியூஷ் கோயலுடைய தமிழ்நாடு வருகை, அதிமுகவுடன் நடந்த பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு வந்த உத்தேச பட்டியல் ஒரு புறம். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணைப்புக்கு சாத்தியமே இல்லை, அவர் பெயர் சொல்லவே வெட்கமாக இருக்கிறதுன்னு சொல்ற ஓபிஎஸ். பிள்ளையே பிறக்க அதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறது எப்படி, கூட்டணியே அமையல, அதுக்குள்ள எப்படி தொகுதி பங்கீடுன்னு கேட்கிற டிடிவி தினகரன். இந்த பயணம், இந்த இது எதை நோக்கி போகுது? இந்த கூட்டணி கணக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? எனக்கு வந்து அதிமுக தலைமை வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஇஅதிமுக தலைவர்கள் வந்து ஐயா விஜய் அவர்களை ஏன் விமர்சிக்கலை அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக மனதில் இருந்தது. அப்புறம் அதிமுகவினுடைய ஐயா பொதுச்செயலாளர் அவர்களே வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா வந்து அவங்க அப்படிலாம் வந்து யாரையும் அவ்வளோ ஈஸியாக வந்து அதனுடைய சாதக பாதகம் தெரியாமல் பேசக்கூடிய ஆள் இல்லை. அப்போ ஏன் இது நடந்தது? சில இடங்களில் அஇஅதிமுக மிக கடுமையாக அஇஅதிமுகவை தாவேகா மிக கடுமையாக விமர்சனம் பண்ணப்போ கூட அவங்க ரொம்ப பொறுமை காத்துட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு பார்வை என்னவா இருந்ததுன்னா, அஇஅதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு தாவேகாவை வந்து அவங்க ஒரு உருவம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் கூட கரூர் சம்பவத்தை வந்து அவங்க வந்து தாவேகா சார்பாக அவங்க அதனுடைய நியாயம் தவறுகளை வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ அப்படி பார்க்குற பொழுது ஏன் இது இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்கு, இது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா தாவேக்காவை வந்து உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கிற பாஜகவை கொஞ்சம் பீலிட்டில் பண்ணுறது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மனசில் இருந்தது. இப்போ என்ன வந்து இப்போ இந்த ஐயா பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகை, அதற்கு பிறகு ஒரு உத்தேச பட்டியல், இடையில வந்து பாஜக தலைவர்கள் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போனது, திரும்ப வந்தது, திரும்ப அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சந்தித்தது, இதை எல்லாத்தையும் இப்போ ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தா அஇஅதிமுக பாஜக இடையேயான அந்த ஷீட் ஷேரிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வழக்கமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அஇஅதிமுக ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு அமைச்ச பிறகு தான் ஏனைய கட்சிகள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைப்பாங்க, அவங்க பேசுவாங்க. திமுகல அதே மாதிரி தான். திமுக வந்து ஒரு குழு அமைச்ச பிறகு ஏனைய கட்சிகள் ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து எல்லாரையும் முந்திக்கிட்டு ஒரு குழு போட்டிருக்கிற மாதிரியே அஇஅதிமுகக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு முதல்ல வந்து ஒரு பொறுப்பாளர் போட்டாங்க, அதுக்கப்புறம் அதை மாற்றி இப்போ ஒரு புது பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அப்புறம் இணை பொறுப்பாளர்களில் வந்து 2 பேர், ஒருவர் முன்பே இருந்தவர், இன்னொருவரை வந்து ஐயா புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்போது இந்த பேச்சுவார்த்தை, இதை ஒட்டி அந்த தொகுதிகள் கசிஞ்சது, இதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்களுக்குள்ள எதுவும் செட்டில் ஆகலையோ அப்படிங்கிற
செட்டில் ஆகலைன்னா எப்படி புரிஞ்சுக்குது? அவங்க கேட்கிற தொகுதிகள் ஃபர்ஸ்ட் நம்ம 70ன்னு சொன்னாங்க. 65, 50க்கு மேலங்கிறது தான் கணக்கா இருந்தது. அந்த தொகுதி குடுக்க மாட்டோங்கிறதுல அவ்வளவு ஐயா இழுபறியா? எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ம். அவங்க கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். அப்புறம் அந்த பட்டியல் கசிஞ்சது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம தமிழக அரசியலை ம். ரொம்ப நெருக்கமா பார்க்குறோம். ம். அந்த பட்டியலில் ஒரு மாதிரி பர்பஸாக தான் கசிய விடப்பட்டது. அதை பெரும்பாலான தொலைக்காட்சிகள் ம். அதை பிரேக்கிங் வேற எடுத்தாங்க. பெரிய ம். பெரிய தொலைக்காட்சிகள்லாம் அதை பிரேக்கிங் எடுத்தாங்க. அது எல்லாமே ம். ரொம்ப சம்திங் ஃபிஷின்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒன்று அங்கே. இப்படி இது கசியவிடப்பட்டதாவே இருக்கட்டுமே, இது திட்டமிட்டு கசியவிடப்பட்டதா இருக்கட்டும். ஆனா இது எல்லாமே அதிமுக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் உள்ள இடம் இல்ல. நீங்க என்டிஏல இருந்துக்கலாம். நீங்க அப்படியே வந்தாலும் இத்தனை சீட்டு தான் உங்களுக்கு தருவோம்னு அவங்க 2 பேருக்கு சொன்ன தகவலாவும் அங்க இருக்க முரணாவும் அந்த தான் சொல்றீங்க. அந்த புது நிலை கணக்கு அந்த சொல்றீங்க நிலைப்பாடு தான் பாஜகவுக்கு. அந்த நிலைப்பாடு தான் அவர் முதல்லயே சொல்லிட்டாரு. ம். ஐயா எடப்பாடியார் ரொம்ப முதல்லயே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அது ஐயா டிடிவியாக இருக்கட்டும், இல்லை ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ம். அவங்க 2 பேருக்குமே அஇஅதிமுகவில் இடம் இல்லைன்ட்டாங்க. ம். அப்போ பாஜக என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம். தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சதில்ல. ஆனா என்டிஏலயுமே முன்னாடி கொடுப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுல. இப்பதான் ஓகே, அதுக்காக நான் கொடுக்குறேன். திமுக வந்து வீழ்த்தணும்னா இல்லை ஒருவேளை நீங்க எல்லாருமே வச்சுக்கலாம். எல்லாருமே இப்போ வெளியேறி தானே இருக்காங்க. ம். அதாவது 2021 என்டிஏங்கிறது வேற, ம். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்டிஏங்கிறது வேற வேற. ம். இல்லையா? ம். இது எல்லாம் போக இப்போ அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்றாங்க. ம். இந்த ஒன்று சேர்ந்த என்டிஏல ம். முன்னாடி இருந்த யாருமே இன்னும் உறுதிப்படுத்தலையே. ம். ஐயா ஏசி சண்முகம் மட்டும் உறுதிப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்டிஏவோட தான் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ம். ஐயா வாசன் உறுதிப்படுத்தியிருக்காரு. வேற யாரும் இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லையே. ஓகே. இல்ல இப்போ நீங்க எந்த விதத்துல இது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரணான வெளிப்பாடு தான் இந்த மீட்டிங்னு சொல்றீங்க? எல்லாராலையும் சொல்றப்படுறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அவங்க இனிமே இல்லையா இருக்காங்களாங்கிறது தானே. இல்லை ஏன் அவங்களுக்கு இப்படி இதில் என்ன பாக்குறீங்க புது நீங்க செய்தி பாருங்க. இருக்கு? ம். ஒரு இதுதான் நீங்க வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இத்தனை சீட்டு தான். இது இதுக்கு ரொம்ப முன்னாடி நீங்க நாளா பார்கெயின் ரொம்ப பண்ண நாளா முடியாது. சொல்லிட்டு இருக்கிறது தானே. நீங்க சீட்டு சொன்னாங்களா? 6-3. அஇஅதிமுக இல்ல இது வந்து எங்க ம். கூட்டணியே இன்னும் முடிவாகல. ம். அதனாலதான் அதுதான் டிடிவி தினகரன் கேக்குறாரு. அதை கசிய விடப்பட்ட செய்தி தான் அது. ம். அப்புறம் நமக்கு ஊடகத்துல இருக்கலங்க, நமக்கு ம். தெரியல யார் மூலம் வந்தது, எந்த குரூப்ல இருந்து வந்தது, அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாரு மூலமா வந்ததுன்னு அதெல்லாம் நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் தெரியும். ஆ. ஏன்னாங்க இப்போ நமக்கும் கட்சிக்கு நெருக்கமா இருக்கிறவங்க வந்து இப்போ பல தகவல் அவங்க பர்பஸாகவும் கசிய விடுவாங்க. சில தகவல் நம்ம கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ம். அதெல்லாமே இருக்கு. ஆனா இந்த செய்தி எப்படி வந்தது அது ம். நமக்கு எல்லாமே தெளிவா தெரியும். அதிமுகன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, ஒரு தரப்பு திமுகன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல நீங்க இது கசிய விடப்பட்ட செய்தி அப்படிங்கிற இடத்துல இருந்தே பாருங்க. ம். அதுல வந்து அன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சிக்கிறாங்க. ம். இப்போ இதுல என்னன்னா தாவேக்காவை அதிமுக ரொம்ப சாஃப்டா தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ம். இல்லைங்களா? ரொம்ப இப்போ என்னன்னா ஐயா டிடிவியை பொறுத்தளவில் அஇஅதிமுகவுக்கு ஒரு சிக்கலுமே இல்லை. ம். ஒன்று அவங்க கூட்டணியில் வைக்க போகிறாங்க, இல்லைன்னா வைக்காம போக ம். போகிறாங்க. ம். இப்போ ஐயா ஓபிஎஸ்னுடைய இடம் தான் வந்து இதில் என்னன்னா, ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏதாவது சிக்கல் வந்து அஇஅதிமுக பாஜக உறவு வந்து ம். மறுபடியும் பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். அவங்க ஐயா ஓபிஎஸ்ஸை ஒரு ஆளாக்கிடக்கூடாதுன்னு அஇஅதிமுக நினைக்குது. ஓகே. ஏன்னா 2024 தேர்தலில் வந்து அவங்க 18% வாக்கு, ம். இவங்க 21% வாக்கு, 3% தானே வித்தியாசம். ம். என்டிஏ வந்து 18%, ம். திமுக அஇஅதிமுக வந்து ம். 21%. அப்போ ஒரு 3% தான் வித்தியாசம். ம். இப்போ இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருந்த என்டிஏ இருக்குல்ல, ம். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கன்னா ம். அதனால தான் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அஇஅதிமுக என்ன வெயிட் பண்ணுதுன்னா, ஏன் முதல்வர் வேட்பாளரா ஓபிஎஸ் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல பாஜக? ஒருவேளை அஇஅதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில சிக்கல் வருதுன்னு வைங்க. அப்பயே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு, நயினா நாகேந்திரன் இருக்காரு. அவங்க கட்சியை விட்டு ஓபிஎஸ் அவர்களை இல்ல முதலமைச்சர் இதுல இந்த முன்னிறுத்துவாங்களா? இந்த கேம்ல வந்து ஐயா இபிஎஸ் வந்து அந்த கூட்டணிக்கு போகும்போதே ம். ஐயா அண்ணாமலையோட தலைவர் பதவியை வந்து மாத்திட்டாங்க இல்லைங்களா? அதை நீங்க கவனத்துல எடுக்கணும். அது கரெக்ட். ஆனா அதிமுக கூட்டணி உடையக்கூடிய பட்சத்துல திரும்ப அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்கா பழைய இடத்துக்கு வர மாட்டாரா? அதை அவங்க டிக்டேட் பண்ண முடியாதுல்ல. ம். இப்போ அஇஅதிமுக பாஜக கூட்டணி ம். உருவான அந்த நாள்ல தான் ம். அவங்க தலைவரை மாத்தினாங்க. ம். அப்போ இது வந்து அஇஅதிமுகவினுடைய வேண்டுகோளா இருக்கலான்னு கூட ம். நம்ம யூகிக்கு அதுல இடம் இருக்கு. ம். நீங்க வெளியில வந்த பிறகு கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ம். ம். அப்புறம் பாஜக இங்க இருக்கிற மாநில கட்சிகள் சொல்ற எல்லாத்துக்கும் ஈல்ட் ஆவாங்கன்னு சொல்ல இல்ல இல்ல, முடியாது. நான் நீங்க சொல்ற கணக்குக்கு வரேன். அதிமுக பாஜக கூட்டணி உடையக்கூடிய பட்சத்துல பாஜக ஓபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளரா அந்த முன்னிறுத்த கணக்கு கூடாது அந்த அப்படின்னு கணக்குக்கு சொல்றீங்க. போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அதுல ஏற்கனவே ஒரு முதல்வரா இருந்தவர். ம். இப்போ பாஜக என்ன எம் பண்ணுது, நம்ம வந்து அஇஅதிமுக வசம் இருக்கக்கூடிய வாக்குகள் ம். அந்த ஏன்னா அவங்க நிறைய சீட்லையும் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க. ம்.
இப்போ ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுக அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற இடங்களை கொடுக்கலன்னு வைங்க. ம். இப்போ பழைய 2024 என்டிஏ கூட்டணியாவே போறாங்கன்னு வைங்க. இல்ல நீங்க நம்புறீங்களா உடையும் இதுக்கு மேல அதிமுக அதான் 2 பாஜக? ஆப்ஷன் தானங்க இருக்கு. ஒன்று வந்து 2021 என்டிஏ கூட்டணி ம். உருவாகிறது. ம். 2021 என்டிஏ கூட்டணினா எல்லாருமே இருக்கிறது. இருக்கிறது. அதில் ஐயா ஓபிஎஸும் இருப்பாரு, ஐயா டிடிவியும் இருப்பாங்க, பாமக இருக்கும், தேமுதிக இருக்கும், எல்லாருமே இருக்கிறது. ம். அப்போ அன்னைக்கு இருந்த பல பேர் இன்னமும் வந்து அவங்க இடத்த உறுதிப்படுத்தாம இருக்காங்க ம். இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா 2024 என்டிஏ கூட்டணியா போறது. ம். இப்போ பாஜக முன்னாடி 2 ஆப்ஷன் தானே இருக்கு. ஆமா. 2021 என்டிஏ கூட்டணினா அஇஅதிமுக தலைமை. ம். 2024 என்டிஏ கூட்டணினா யார் தலைமை தமிழ்நாட்டுக்கு? அண்ணாமலையோ நயினாரோ பாஜக இருக்க மாட்டாங்க, ஓபிஎஸ்ன்னு சொல்றீங்களா? அவங்க அப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அஇஅதிமுக வாக்குகளை கவர்றதுக்கு. ஏன்னா 2024 ம். பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து வைகை நதி தீரத்தில் இருக்கிற ம். 4 தொகுதியிலையும் தாமிரபரணி தீரத்தில் இருக்கிற 3 தொகுதியிலுமே நல்ல வாக்குகள் வந்து. இல்ல இந்த கூட்டணி உடைய கூடாது, எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் தானே இவ்வளவு அரும்பாடுபடுறாங்க. பாமக அவர்களும் தமிழிசை முதற்கொண்டு தாவேகாவையும் கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க தம்பி, வந்தாதான் எல்லாரும் சேர்ந்தாதான் இருக்க முடியும்னு. அப்போ தாவேகா வழைக்கிற அளவுக்கு நம்ம ஒத்துமையா எல்லாரும் சேரணுங்கிறப்போ எப்படி நீங்க இருக்கிறதையும் விட்டுட்டு பிரிவாங்கன்னு சொல்றீங்க? அஇஅதிமுக தாவேகாவை கூப்பிடுறதுங்கிறது வேற கணக்கு. அவங்க வந்து அதை வந்து பாஜகவுடனான ம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அஇஅதிமுக ம். தாவேகாவை கூப்பிடுறதுனுடைய கணக்கு வேற. ம். அது உங்களை விட அது பெரிய கட்சி, ம். பிரம்மாண்ட கட்சின்னு தாவேகாவுக்கு அஇஅதிமுக ஒரு உருவம் கொடுக்கறது பாஜகவோட உள்ள சீட் ஷேரிங்ல வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்க. ஓகே. ஆனா அதை புரிஞ்சுக்காம பாஜக தலைவர்கள் வந்து தாவேகா உள்ள வரணும்னு சொல்றது இருக்குல்ல. ம். இப்போ நீங்க தாவேகா உள்ள வருதுன்னே வச்சுக்கோங்க, ம். அஇஅதிமுக கூட்டணிக்குள்ள ம். யாருக்கு அதிக இடம் போகும்? ம். தாவேகாவுக்கா பாஜகவுக்கா? ம். இப்போ அஇஅதிமுக இப்போ விமர்சிக்கிறாங்க தாவேகாவை. ஆனா ஒரு நீண்ட காலமா அவங்க விமர்சிக்கிறாம ம். ஒரு மௌனம் காத்தது எதுக்காகன்னா, இந்த பாஜகவோட உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதுல வந்து நிச்சயமா இன்னும் எதுவும் தெளிவாகலை. அதுதான் அன்னைக்கு முடிவாயிருக்கு. அன்னைக்கு வந்து பாஜக என்ன சொல்றாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ம். அஇஅதிமுக அப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையை யார் கூடயுமே ஆரம்பிக்கலையே. ம். அதான் இப்போ வரைக்கும் கூட்டணியில இருக்கிறது பாஜக தான். அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப எதுக்கு அந்த லிஸ்ட்ல வந்து மற்ற கட்சிகள் எல்லாரையும் சேர்க்கணும்? ம். இன்னைக்கு கூட தேமுதிக கடுமையா பதில் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9 ரியாக்ட் தான் பண்ணியிருக்காங்க முடிவு. ஆமா. இல்லைங்களா? ம். பாமக இதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை இல்லைங்களா? ம். எதுவுமே ரியாக்ட் பண்ணல இல்லையா? அப்ப ஏன் நடக்குது? அப்போ அதிமுக பாஜக அந்த இருவருக்கு இடைப்பட்ட உறவே இன்னும் சுமூகமா முடிவுக்கு வரல. வந்துருச்சா? கூட்டணி இல்ல அப்படிங்கிறீங்க. இவங்க வந்து அதிக இடங்கள் கேட்குறாங்க, ம். நாங்க அதிக இடங்கள்ல போட்டியிடணும் ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, 2024 வாக்கு சதவீதத்தை எடுத்து பாருங்க, ம். அங்க வந்து பாஜக எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கு, ம். அஇஅதிமுக எவ்வளவு வாக்கு வாங்குச்சுன்னு ம். பாருங்க. அவங்க 20-21% நாங்க 11%. ஓகே. அப்ப 2 இலைக்கு ஒரு தாமரை, அதெல்லாம் ஒரு தாமரை வேணும்னு ம். சில பேர் பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப அதிருப்தியில தான் திரும்பி இருக்காரா பியூஷ்? இல்லைங்க, அதை எப்படி அதிமுக ஒத்துக்கும்? ம். அஇஅதிமுக அவங்க டிமாண்டை ஒத்துக்காது இல்ல. ம். இப்போ ஆல் வெல் எவ்ரிதிங் இஸ் குட்னா இந்நேரம் வந்து இப்போ அந்த அவங்க 2 பேருக்குமான சீட் ஷேரிங்ல உள்ள அந்த இடங்கள் முடிவாயிருக்கணும் இல்லைங்களா? எப்படி முடிவாகும்? மத்த எல்லா கட்சிகளும் வந்ததுக்கு அப்புறம் தானே இவங்க அப்ப எதுக்கு இவங்களுக்கு நீங்க அதை கொடுக்க கூட்டணி முடியும். பேச்சுவார்த்தைன்னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க? ம். ஏன் டிக்ளேர் பண்ணணும் ம். இல்லையா? இல்ல யாரெல்லாம் கூப்பிட போறோம், எப்படி எல்லாம் நம்ம கூட்டணியை கட்டமைக்க இல்லைங்க, அதுல ஒரு போறோம் கிரே ஏரியா இருக்கலாங்க. ஷேரிங்குள்ள நீங்க வரல. இன்னும் எந்த பேசாத கட்சிகளோட உள்ள இடங்களை கூட நீங்க அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு இருக்கு? ம். இதுவரை நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே பேசல ம். இல்லைங்களா? இப்போ நீங்க நானு 2 கேமராமேனு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு ஒன்று ஒரு டிராவல் மொத்தமா போறோம். கூட்டணினா தானே யாரோட ஷேர் எவ்வளவுன்னே தெரியும். ம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு நம்மளா வந்து கேமராமேன் வந்து இவ்வளவு கொடுப்பாருன்னா அவர் கேட்க மாட்டாரா? எப்பனா உங்க டிராவல் பிளான்லயே நான் இன்னும் இல்லையப்பா நீங்கன்னு கேட்க மாட்டாரா? ஒரு மாற்றம் தெரியலையா உங்களுக்கு அதிமுகல? எப்பவுமே ஆவேசமாக செய்தியாளர்கள் கிட்ட பதில் சொல்ற ஜெயக்குமார் கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. அது செய்தியாளர்கள் நேரடியாவே கேக்குறாங்க, என்ன சார் ஓபிஎஸ் சிட்டியை பத்தி பேசினாலே ஆவேசமான பதில்கள்லாம் வருமே, இப்போ ஒரு சாஃப்ட் டோன் உங்ககிட்ட தெரியுதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல இதெல்லாம் மேலிடம் பதில் சொல்லுவோம், பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு, உங்க பேரை சொல்லவே வெக்கமா இருக்குன்னு சொல்றாரே ஓபிஎஸ்ன்னு சொல்றதுக்கு கூட அவர் பதில் சொல்லல, பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு. அப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கிட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு வரவேற்பு அதிமுக பக்கம் தெரியத பார்க்க முடியுது இல்ல? ஏன் நீங்க ஒரு சைடு மட்டும் பாக்குறீங்க? இன்னொரு சைடுல ஐயா ஓபிஎஸ் இவ்வளவு கடுமையா பேசி பார்த்திருக்கீங்களா? ஐயா வைத்தியலிங்கம் இவ்வளவு கடுமையா பேசி பார்த்திருக்கீங்களா? அப்ப ஏன் அந்த குரூப் ரொம்ப கடுமையா பேசுறாங்க, இந்த குரூப் ஏன் வந்து
அமைதியாக இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. இவங்களுக்கு தேவை இருக்கு, இவங்க கை ஓங்கி இருக்குன்னு பார்க்க கூடாதா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்க, ம். ஜெயக்குமார் ஐயா ஜெயக்குமார் சாஃப்டாக பேசுகிறாங்க ம். அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், ம். அதில் இன்னொரு சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ம். ஐயா வைத்தியலிங்கம் கடுமையாக பேசுகிறாங்க, ஐயா ஓபிஎஸ் இன்னும் கடுமையாக, அவங்கெல்லாம் அப்படி கடுமையாக பேசக்கூடியவங்க இல்லையே. அப்படி கடுமையா பேசியும் நீங்க பதில் சொல்லலையே, அதுதான் என்ன கேக்குறேன். காரணம்? ம். நீங்கள் ரெண்டையும் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு சைடை மட்டும் கொஸ்டினாக த்ரோ பண்ணுறீங்க, ம். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு சைடையும் பாருங்க. ம். அப்போ என்ன நடக்குது? நான் இருந்தாதான் வெற்றி உனக்கு, நீ தான் என்ன தேடி வரணுங்கிற ஒரு இடத்துல ஓபிஎஸ் வந்துட்டாரோ. என்ன நடக்குன்னே தெரியலையே நமக்கு. ம். தெளிவு எது என்னன்னா, இந்த நேரத்தில் என்ன நடக்கு, அந்த கேம்புக்குள்ளே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியலையே. ம். ஏன்னா ஒரு புறம் தாவேகா ஒரு இடத்துல இருக்கு, ம். அஇஅதிமுக ஒரு இடத்துல இருக்கு, பாஜக ஒரு இடத்துல இருக்கு, ம். இன்னொரு புறத்துல அஇஅதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க, ம். இன்னொரு இடத்துல என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க ம். இல்லையா. இன்னொரு புறத்துல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ம். முன்னெப்போதும் இல்லாத வகையில வந்து ம். புதுசா ஒரு குழுவை போட்டு, ம். திமுக குழுவை போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு குழுவை போட்டு, ம். அவங்க வந்து தனியா 234 தொகுதிக்கும் ம். வேட்புமனு வந்து யார் வேணா கொடுக்கலான்னு சொல்லி ம். அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஓகே, விஷயங்களா? நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜகவுக்கு இடைப்பட்ட பேச்சே சுமூகமா முடியல, அதுவே வந்து 24 என்டிஏ அதிமுக உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஓபிஎஸ் அந்த நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்களே, நீங்க இருங்க நம்ம பிரிஞ்சு வந்துட்டா கூட உங்களை முதல்வர் வேட்பாளர் நிறுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்காது. அந்த கணக்கெடுப்புல திமுக தாவேகா மட்டும்தான் ஆப்ஷனே கொடுத்துருக்காரு. அதுல பெரும்பாலான இல்ல, மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாஜக என்ன சொல்லி இருக்கு ஓபிஎஸ் கிட்ட? இல்லைங்க, நீங்க வந்து இதை தனித்தனியா பார்க்கணும். இப்போ வந்து அவர் வந்து 14ஆம் தேதின்னு சொன்னாரா, ம். டிசம்பர் 14. ஆமா, அதுக்கப்புறம் அதை டிசம்பர் 23க்கு மாத்தினாங்களா? ம். டிசம்பர் 23க்கு இவங்க வச்சிருந்தப்பவே அங்க ஐயா பியூஷ் கோயல் வந்தாங்களா? ம். இல்லைங்களா? இப்போ வந்து அவங்க தேர் பையிங் த டைம். ம். அவங்க இது அடிப்படையிலலாம், இந்த வாக்கெடுப்பு அடிப்படையிலலாம் அவங்க போறதே இல்லை. அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்க வந்து அவங்க வந்து தேர் பையிங் த டைம். ஆனா சொல்றாராமே, இனி உங்க முடிவு தான், நீங்க என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை பார்ப்போம் பெரும்பான்மை. திரைமறைவுல என்ன நடக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கவனிக்கணும்ல. நமக்கு இது வந்து பெர்செப்ஷன்ல ஒரு அரசியலா வந்து அவங்க கட்சி, அவங்க கூட இருக்கிறவங்க கூட ம். பண்றாங்க. ம். இப்போ ஆனா திரைமறைவுல என்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கு, ஏன் அப்படி இது, ம். அந்த நீங்க எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அப்போ வந்து ம். அவர் இன்னும் ஒரு முடிவு எடுக்காம இருக்கார்ல. இப்போ ஒருவேளை ம். அவர் இப்போ தாவேகாவுக்கோ இல்லை வந்து திமுகவுக்கோ அவங்க கூட்டணியாவோ இல்லை வந்து அந்த கட்சிக்குள்ளேயோ அவங்க போயிட்டாங்கன்னா, ம். அஇஅதிமுகவோட கேம் பிளானே வேறவா இருக்கலாம் இல்லைங்களா. அஇஅதிமுகவும் ம். டைமை வாங்குறாங்கல்ல, அவங்களும் பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா ஓபிஎஸும் ம். நான் எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு செக்மேட் இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர். ம். இப்போ ஐயா ஓபிஎஸ் எங்க போறேன்னு சொல்லிட்டா, ஐயா இபிஎஸ் பாஜக இடம் சம்பந்தப்பட்ட பாஜக கூட்டணியில ம். அவங்களுக்கான இடங்களை ரொம்ப தெளிவா சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, எந்த முடிவுமே எடுக்காம இவங்களும் வந்து இழுத்து தேர் பையிங் த டைம். இல்ல, நம்ம சில சிமஞ்சைகளை பார்க்க முடியுதுல்ல, இவங்கள பெரும்பான்மையான வாக்குகள் தாவேகாக்கு விழுந்திருக்குன்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. வெளியில வந்து செய்தியாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஓபிஎஸ் சொன்ன மாதிரியே சொல்றாரு. பொங்கலுக்கு பிறகு நல்ல முடிவு வரும், ஓபிஎஸ் வந்து நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெரும்பாலும் தாவேக பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப நடக்கிற நிகழ்வுகளை வச்சு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்திச்சது, அவங்க நடைபயணம் போறப்ப சந்திச்சது, ம். அதற்கப்புறம் வந்து அவங்க வந்து வீட்டில் போய் சந்திச்சது, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இணைச்சு தான் பார்க்கணும். இது வந்து ஒரு நிகழ்வா மட்டும் கிடையாது. ஏன்னா இதுல இந்த தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு அஇஅதிமுக கூட்டணியிலையும் என்டிஏ கூட்டணியிலையும் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியிலையும் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்றது, ஏன்னா அவரை ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் இப்போ மற்ற லீடர்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம சோர்ஸ், நம்ம சில லீடர்ஸ் கிட்ட நமக்கு நெருக்கமாக சில பேர் இருப்பாங்க, சில தகவல்கள் கேட்டால் கொஞ்சம் லீடு கொடுப்பாங்க, அது பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஐயா ஓபிஎஸ்ஸை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் லீடே வாங்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன முடிவு எடுப்பார், எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவே பண்ண முடியாது. நம்ம கடந்த காலத்தை வச்சு பார்க்கலாம்ல சார். கடந்த காலம் வரைக்கும் அவரு பாஜக தலைமை சொன்னதையோ டெல்லி மேலிடம் சொன்னதையோ கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இணக்கமா தான் போயிருக்காரு. இப்போ அவங்க கை விட்டுட்டாங்க. இதுக்கு மேல நான் அவங்கள நம்பி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமா தாவேகாவுக்கு பெரும்பாலும் ஆதரவு அவர் பக்கத்திலேயே இருக்கு. செங்கோட்டையனும் வரவேற்கிறாரு.
நீண்ட கால நண்பர்கள் அதெல்லாம் வச்சு கணக்கு போறப்ப சமீபத்திய நேர்காணல்கள் பிரஸ் மீட்ஸ் டிடிவி தினகரன் பாக்குறப்போ அவரு தாவேக்க பக்கம் சொல்றாரு, இல்ல திமுக தாவேக்க தான் கூட்டணின்றாரு. ஐயா எதிர்ப்பு டிடிவி வந்து போட்டி. இன்னும் அவரோட கூட்டணி ஆப்ஷனை முடிவு பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, ம். நாங்க போற இடம் ஜெயிக்கும், ம். நாங்க ஒரு வெற்றி கூட்டணியில இருப்போங்கிறதுக்கான லீடு கொடுக்காரு. ம். இன்னொன்னு ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐயா டிடிவியா இருக்கட்டும், ம். ஐயா இபிஎஸ்ஸை வீழ்த்துறது தான் எங்களுடைய நோக்கன்றத அவங்க வெளிப்படையாவே வந்து அவங்க சொல்றாங்க. ம். இந்த மற்றபடி இப்போ தாவேக்கா வந்து ஒரு மேஜர் பிளேயர். அதுவும் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு வேற மாதிரி இருந்தது. ம். இப்போ ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அதோட ம். பொலிட்டிக்கல் கிராஃப் வேற மாதிரி பார்க்கப்படுது. ம். அதனால இப்போ இன்னொன்று ஐயா செங்கோட்டையன் வேற அங்கே இருக்காங்க. ஆமா. ஏன்னா அவருக்கு ம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அப்போ என்னன்னா களம் வந்து இன்னும் தெளிவில்லாமல் இருக்கு. அப்படிங்கிறது என்னன்னா, ம். நீங்க வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ம். தாவேக்காவோட ஒரு கூட்டத்துல போய் அங்க கலந்துக்கிறாங்க, கன்னியாகுமரி கூட்டத்துல ம். கலந்துக்கிறாங்க. ம். அதே மாதிரி இங்க திமுக அஇஅதிமுக என்டிஏ கூட்டணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பலரும் இன்னமும் அவங்க இடத்த உறுதி பண்ணல. ஆமா. இதுல ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸா இருக்கக்கூடிய பாமக ம். எங்க போறோன்னு சொல்லல, தேமுதிக எங்க போறோன்னு சொல்லல. ம். அப்போ ஒரு தெளிவற்ற நிலை தான் இருக்கு. இந்த தெளிவற்ற நிலையில ஒவ்வொருத்தரும் என்ன கேம் ஆடுறாங்க ம். அப்படிங்கிறத வேணா நம்ம பார்க்கலாமே தவிர, ஆனா கேம் எப்படி போகும், இவங்க கிட்ட தான் போவாங்க ம். அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? ஓபிஎஸ்ஓ டிடிவியோ திமுக நோக்கி வருவாங்கன்னு நம்ப முடியுமா? மேம் எதிர்பார்க்க கிரவுண்ட் இஸ் முடியுமா அது? ஓப்பன் மேம். ஃபீல்டு வந்து ஓப்பனான ஒரு ஃபீல்டுக்கு வரும். ஏன்னா வந்து இப்போ அஇஅதிமுக திமுக இவங்க 2 பேரும் இந்த மண்ணை நீண்ட காலம் ஆண்டிருந்தாலும் அவங்களோட ஒரு பேஸ் ஓட்டுங்கிறது 25% வாக்குகள் தான். ம். ஐயா விஜய் அவர்கள் இதில் முதன்முறையாக களம் கண்டாலுமே கூட அவர் வந்து அன்டெஸ்டட் ம். அன்ப்ரூவனாலுமே கூட என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு ம். அவர் ஒரு 20% தாண்டி ஒரு பேஸ் ஓட்டோட தான் உள்ளே வராரு அப்படிங்கிறத நாங்கள் வெவ்வேறு சர்வேக்கள் ம். இதிலெல்லாம் வந்து நாங்கள் கணிக்கிறோம். அப்போ என்னென்னா களம் வந்து ஒரு தீவிரமான மும்முனை போட்டியை நோக்கி போகுது. ஓ. அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம் மேம். ம். எங்கே தான் ஏன்னா விஜய் வந்து ஐயா விஜய் வந்து அவரை நாளுக்கு நாள் நல்ல பொசிஷன் பண்ணுறாரு. ம். அப்போது இப்போது ஐயா செங்கோட்டையன் வேறு உள்ளே போயிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்குற போது ஒரு தீவிரமான மும்முனை போட்டி அப்படின்னு களம் போகும்போது ம். யார் எங்கே இருப்பா யார் எங்கே போவாங்கிறத வந்து மேம் ம். நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அவங்க வந்து எது ம். ஒவ்வொரு தலைவருமே தங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அந்த முடிவை தான் எடுப்பாங்க. ஓகே. அதனால் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க லீடு வந்து கொடுப்பாங்க. இப்போ ம். ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுது. இப்போ வந்து பாமக ஒரு கனத்த மௌனத்தில் தான் இருக்காங்க. கூட்டணி பற்றி அவங்க எந்த ஆனா அன்புமணி பேச்சுவார்த்தை என்டிஏ தானே சொல்றாரு. இல்லையா. அவர் இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் 40 இடங்களுக்கு குறையாம போட்டி போடணும், ம். நமக்கு அந்த பலம் இருக்குது அப்படின்றதே ஐயா பேசியிருக்காங்க. ம்ஹும். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தலைவர்கள் நமக்கு அங்கங்கே சில லீடு கொடுப்பாங்க. ம். அதை நீங்கள் பார்க்கணும். என்டிஏன்னா அவங்க இப்போவே போயிடலாமே. ம். என்டிஏ மைண்டில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ம். நீங்கள் வந்து இப்போ என்டிஏக்கு போகணுன்னு சில கட்சிகள் நினைக்கணும் வைங்களேன். இப்போவே போகிறது வந்து பல சிறிய கட்சிகளுக்கு பல வகைகளிலும் பயனாக இருக்கும். ஓகே. அப்போ ஏன் அவங்க வந்து தாமதப்படுத்துகிறாங்க? ம். இப்போ கடைசி நேரத்துல போனா தானே சார், கடைசி நேரத்துல அறிவிச்சு அதுக்கப்புறம் தான் சீட்டு பேருங்கிறது கரெக்டா இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். அப்படி எதுவும் மேம் நீங்கள் இல்லை கூட்டணிங்கிறதே இந்த முறை சீட்டுங்கிறதே விஷயம் இல்லை மேம். யார் யார் கூட இருக்காங்கிறது தான் விஷயம். விஷயம். அப்போ கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து இருமுனை போட்டியாக இருந்த வரைக்கும் தான். ம். உங்க கூட இருக்கமா அவங்க கூட இருக்கமா அப்படிங்கிறதா. இந்த முறை 3 ஆப்ஷன் வந்துருச்சு. ம். 3 ஆப்ஷனில் திமுக கூட்டணிக்குள்ளேயுமே ஒரு காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப நிலையா இல்லை. அப்படியா? இல்லையா? என்ன அப்படியே இல்ல ஆச்சரியமா சார், ஒரு கேட்குறீங்க. சில தலைவர்கள் தானே சார் அதிருப்தியில எதுக்கு இருக்காங்க. அது குழு அவங்க போட்டாங்க? தனிப்பட்ட அந்த கருத்துன்னு குழு அறிக்கையை நினைக்கலாம் சார். படிச்சீங்களா? ம். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தன்னு போட்டாங்க. ஆமா. கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு யாரு? திமுக தான். கட்சிகளுடன் என்ன அர்த்தம்? ம். கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாட ம். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ம். தினத்தந்தியில் நேற்று முந்தா நாள் தலைப்பு செய்தியே வந்துச்சு. ம். என்ன சொல்றாரு? ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்றாருல்ல. ம். ஏன்னா தமிழ்நாட்டை காங்கிரஸை பொறுத்தளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை விட ம். மேலிட பொறுப்பாளர் தான் பவர்ஃபுல். ம். அதுக்கு மேலே ஹைகமாண்ட் ஓகே. தலைமை. ம். ம். அப்போ அவங்க ஏன் அப்படி பேசணும்? அப்போ பியூஷ் கோயல் அதிமுக வந்த வருகை இவங்களோட கூட்டணி இப்போ வரைக்கும் உறுதி கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி கிடையாது. என்ன நீங்க சொல்லுங்க. அங்க அதுக்கான சிக்னல் வந்துட்டே தானே இருக்கு. ம். அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு யார் திமுக சொல்லிட்டாங்களா? ம். அது எப்படி சொல்லுவாங்க? அப்ப அப்படி அவங்க கேட்குறாங்க. ம். திமுக இன்னும் குழு போடலைல்ல. அப்ப அவங்க ஏன் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடன்னு ஒரு குழு போட்டாங்க? ம். அப்போ இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம ஒரு அதிருப்தியில தான் முடிஞ்சிருக்கு பியூஷ் கோயல் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தைங்கிறது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னமோ ஒன்றும் சொல்லலையே. அவங்க பிரஸ் மீட்டை பார்த்து அவங்க பிரஸ்ஸை பார்த்து என்ன சொன்னாங்க? குடும்பமா சேர்ந்து திமுக வீழ்த்துவோம்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்ஸுங்க. ம். நீங்க இதுவா என்ன சொன்னீங்க? இப்போ அவங்க அந்த கூட்டணியில யாராவது புதுசா போய் சேர்ந்திருக்காங்களா? ம். அவர் தமிழ் மாநில பொறுப்பாளர், அந்த தேர்தல் பொறுப்பாளர் தானே ம். ஐயா பியூஷ் கோயல். ஆமா.
யாராவது ஒருத்தர் அன்னைக்கு போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்களா? இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். நம்ம முதல்ல அதிமுகவை பேசி முடிப்போம். இவங்க கிட்ட முடிஞ்சிருச்சா? பேசுவோம். முடிஞ்சிருச்சா? நீங்க தான் சொல்லணும். முடியலல்ல. ம். நீங்களும் ஊடகத்தை நுட்பமா தானே கவனிக்கிறீங்க இல்லையா? முடியலல்ல. ம். அப்ப என்னன்னா இன்னும் அப்ப ஏன் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு இழுபறி நிலைமை இருக்கு? ம். ஏன்னா யார் வேணா யாரு கூட வேணா போவதுக்கான வாய்ப்போட 2026 தேர்தல் காலம் நகருது. ம். அதனால இப்போதைக்கு வந்து யார் யார் கூட இருக்கா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லா தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ம். எது அவங்களுக்கு வந்து ரொம்ப மெட்டீரியலா பலம் தரக்கூடியதா இருக்குமோ அந்த இடத்த நோக்கி தான் அவங்க நகருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா வந்து இட் வில் டேக் சம் டைம். நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.